ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பூஜை அறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பூஜை அறை குறிப்புகள் கொஞ்சம் நிறைய போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் மொத்தம் 6 டிப்ஸ் போட்டிருக்கேன். அதில் 5 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பூஜை அறை குறிப்புகள் தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொட்டாங்குச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறாங்க. பாருங்கள், இதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ராங்கான அட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் 4 மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடிகளை அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் கார்னர்ஸில் இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே 2 பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பட்டையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனமான பேங்கிள்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பேங்கிள்ஸை அந்த அட்டையுடைய 2 கார்னர்ஸில் இந்த மாதிரி டைரக்ட் ஆப்போசிட் சைடில் ஒட்டி எடுத்துக்கோங்க. அந்த பேங்கிளுக்கு மேல் பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொட்டாங்குச்சியை ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லேயும் ஒரு கொட்டாங்குச்சியை மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை அந்த அட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் ஃபுல்லாகவே 4 பக்கமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் குங்குமம், இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம படங்களுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வைக்கும்பொழுது குங்குமம் மஞ்சள் கொட்டுறதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பவுலாக வச்சுருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே ட்ரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமம் மஞ்சள் ரெண்டுமே இருக்கிறதால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மஞ்சளில் மட்டும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஞ்ச பூ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம்லேருந்து எடுத்து தூக்கி தான் போட்டுருவோம். அந்த மாதிரி பூஜை ரூம்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பூக்களை தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்த பிறகு அந்த பூவை இந்த மாதிரி நல்லா தூளாக உதிர்த்தி எடுத்துக்கோங்க. உதிர்த்தி எடுத்த பிறகு இந்த உதிர்ந்த பூக்களை மிக்சியில் போட்டு நம்ம மாவு மாதிரி நல்லா மசிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பூவுமே மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் சாம்பிராணி எடுத்துருக்கேங்க. அந்த சாம்பிராணியை ஒரு 2 கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கற்பூரம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கற்பூரம் போல் உடச்சி தூளாக்கி சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து லைட்டாக பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நிறைய ஆயில் சேர்த்துடக்கூடாது. உங்கள்கிட்ட ஆயிலுக்கு பதிலாக கீ இருந்துச்சு அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா வாசம் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நான் லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொழுக்கட்டெல்லாம் பிடி போகிறீங்களா, ஸோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ஈரம் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப ஆயிலில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் அதை பிடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளையாரெலாம் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கோன் ஷேப்பில் பிடிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சாம்பிராணி ரெடி ஆகிடும். இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ண முடியாது. வெயிலில் ஒரு 2 to 3 டேஸ் நீங்கள் நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சுட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம எப்போவும் சாம்பிராணி ஏற்றி வைப்போம் இல்லைங்களா வீட்டில், ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பவுடரையுமே பார்த்திங்கன்னா அழகாக கோன் மாதிரி பிடிச்சு வச்சுட்டேன். இதை நம்ம வெயிலில் இப்போ காய வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. கண்டிப்பாக 2லேருந்து 3 நாள் ஆகும் காயறதுக்கு. காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் நம்ம சாம்பிராணி ஏற்றி வைக்கிற மாதிரி இதை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காஞ்ச பூக்கள்லேருந்து ஒரு சூப்பரான சாம்பிராணி ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காசு கொடுத்து கடையில் போய் சாம்பிராணி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸில் இருந்து
நம்மளே வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாம்பிராணி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு பூஜை அறை டிப்ஸ் தாங்க. நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி குங்குமம், மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து காளான் வந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டப்பாவில் மஞ்சளோ குங்குமோ கொட்டி வச்சுருக்கோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கற்பூரமும் லவங்கப்பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஃபங்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குங்க. ஒயிட்டாக வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பூரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா பூஜை அறையில். ரொம்ப நாளைக்கு இந்த கற்பூரத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கற்பூரம் வந்து அப்படியே கரைஞ்சி ரொம்ப குட்டியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த கற்பூரம் ஸ்டோர் பண்ணும்பொழுது எப்போவுமே ஒரு டைட்டான ஏர் டைட் கண்டெய்னராக பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காற்று போகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னராக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கற்பூரம் வந்து கரையாமல் இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னரில் நீங்கள் அந்த கற்பூரத்தை உள்ளே கொட்டி விட்டுருங்க. கொட்டி விட்டுட்டு இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து லைட்டாக அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரை டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்பொழுது கற்பூரம் வந்து கரையாமல் அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி குத்து விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கும்பொழுது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், வைக்கவே முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை அந்த குத்து விளக்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டுக்கு உள்ளே வந்து அந்த பூவுடைய காம்பை வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வந்து கீழே விழவே விழாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மூவ் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா பூ கீழவே விழாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக விளக்கேற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூவை இந்த குத்து விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குத்து விளக்குக்கு மட்டும் இல்லை, காமாட்சி அம்மா விளக்குக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி கல் உப்பு, அது கூடவே ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் வந்து அரைச்சி விட்டுருங்க. அரைச்சிட்டு அந்த கலவையை கீழே கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு மிக்ஸி ஜாரும் புதுசு மாதிரி மாறிடும். ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.